இன்னைக்கு ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஒரு சரியை கொடுத்து, அக்கா இதுக்கு ரொம்ப கிராண்டாக வேண்டாம், ஒரு சிம்பிளான டிசைன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சரி ஓகேன்னு கஸ்டமர்கிட்ட இருந்த சரியை வாங்கி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நூலெல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் தான் தோணுச்சு, ஐயோ கஸ்டமர்கிட்ட மாடல் கேட்க மறந்துட்டோமே அப்படின்னு. அப்புறம் அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டால் அவங்க ஒரே வார்த்தையில், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே ஒரு மாடல் போடுங்க, ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்னடா பொசுக்குன்னு நம்ம மேலே பழிய தூக்கி போட்டாங்க, நம்மளுக்கு தான் எல்லா மாடலும் பிடிக்குமே, இதில் எந்த மாடலை போட அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே எதையாவது ஒரு மாடலை கட்டி இது ஓகேவானு கேட்போம் அப்படின்னு கஸ்டமர்கிட்ட ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி கொடு அப்படின்னு மாடல் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிச்சேன். சரி ஓகே இது நல்லா தான் இருக்குது, இதை போடுங்க அப்படின்ட்டாங்க. சரி அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க, அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு கடகடன்னு தைக்க ஆரம்பிச்சிட்டேன். சிம்பிளான மாடல்னாப்பில் படம் வரையத வேலை நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. சரி ஓகே நம்மளுடைய கைவரிசையை காட்டும் அப்படின்னு படம் வரையாமலே நம்ம தையல ஆரம்பிச்சாச்சு. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி ஓகே வாங்க இனி நம்ம மாடலை பார்ப்போம். சிம்பிளான மாடலாக இருந்தாலும் எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. என்ன இது? ஒரு வழியா கஸ்டமர் கிட்ட மாடலை முடிச்சாச்சு. முடிச்சா மட்டும் போதுமா, வழக்கம் போல் நம்மளுடைய அலங்காரத்தை பண்ண வேண்டாமா அப்படின்னு அதுக்கு ஒரு மேக்கப் பண்ணி மாடலை முடிச்சாச்சு. இந்த மாடல் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க.